வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மிஷ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தானுவோடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதியை வச்சு ட்ரெயின் அப்படிங்கிற படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ட்ரெயின் படத்தோடைய ஒரு சில ஸ்டில்ஸ் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்டில்ஸ் மூலிமா படத்தில் விஜய் சேதுபதியோடைய லுக் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பயங்கரமாக மீச தாடிலாம் வச்சிருக்காரு. ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, ஒட்டு மீச ஒட்டு தாடி தான். இந்த ட்ரெயின் படத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு பாட்டு பாடியிருக்கிறதா முன்னாடியே நியூஸ் வந்திருந்துச்சு. அதுக்கான ஒரு ஸ்டில்லுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதியை தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நாசர் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் யுகி சேது அவருமே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. இவங்களுக்கான ஸ்டில்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். ட்ரெயினுக்கு முன்னாடி மிஷ்கின் பிசாசு 2 அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து முடிச்சாரு. அந்த படத்தை மேக்ஸிமம் எல்லாருமே மறந்தே போயிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயோ அந்த படம் முடிஞ்சிருச்சு, இப்போ வரைக்குமே அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஸோ பிசாசு 2க்கு என்ன ஆச்சு, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு மிஷ்கின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு 2 படத்தோடைய ப்ரொடியூசர் ஒரு ப்ராப்ளமில் இருக்காரு. அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக அந்த படம் வரும், சீக்கிரமே வரும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. படம் வரும்போது அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக அந்த படத்தில் ஆண்ட்ரியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ ப்ரொடியூசர் ப்ராப்ளமில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவரை ப்ரெஷர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி மிஷ்கின் சொல்லியிருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்துட்டு இருக்கிற கூலி படத்தை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வைசாக்ல நடந்துட்டு இருக்கு. சில முக்கியமான ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் இன்னும் இந்த ஷெட்யூலில் ஜாயின் பண்ணல. அவர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் இந்த ஷெட்யூலில் போய் ஜாயின் பண்ணுவார். இந்த ஒரு ஷெட்யூல் கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஷெட்யூலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாசான ஒரு சாங்கை எடுத்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் 100 நாளைக்கு மேலே கால் ஷீட் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஃபிளாகை அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஃபிளாக் ஆந்தமும் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்நேரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோடைய ஃப்ளாகை டீகோட் பண்ணி நம்மளுடைய டிலைட் தமிழ் சேனலில் ஈவினிங்கே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோடைய ஃப்ளாக் ஆந்தம் இந்த சாங்கை தமன் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. விவேக் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் படத்தில் நான் அடிச்சா தாங்க மாட்ட சாங் இருக்கும். அந்த சாங்கோடைய ஒரு சாயல் எனக்கு தெரிஞ்சுது. எக்ஸாக்டாக சொல்ல வரல. அந்த சாங்கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேட்டால் எப்படி இருக்குமோ ஒரு சாயல் இந்த பாட்டில் தெரிஞ்சது. ஒருவேளை நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டிவிகே ஃப்ளாகோடைய 2 மெயின் கலர்ஸ் ரெட் அண்ட் எல்லோ. ஸோ இந்த கலர் காம்பினேஷனை முன்னாடியே தளபதி விஜய் அவருடைய படங்களில் காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. எந்தெந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சல் படத்தில் ஆலப்போரான் தமிழன் சாங்கில் இந்த கலர் காம்பினேஷனை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிகில் படத்தில் சிங்கப்பெண்ணே சாங்லையுமே இந்த கலர் காம்பினேஷனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போவே தளபதி விஜய் இன்டைரக்டாக ரிவீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மெர்சல் படத்துக்கான ஒரு சில ரெஃபரன்சஸ் இந்த ஃபிளாக் ஆந்தம் சாங்ல நீங்க பார்க்கலாம். இந்த சாங்கோடைய லிரிக்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னிக்கே சொன்னமே இது ஆலப்போற தமிழன் கொடி அப்படிங்கிற ஒரு வரியே வரும். ஸோ ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிற அந்த ஒரு சாங், அந்த சாங்கோடைய டைட்டில் வரும்போதே கான்ட்ரவர்சி ஆச்சு. இது அரசியல் காரணமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளாக் ஆந்தம் சாங்ல பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையை காமிச்சிருப்பாங்க. மெர்சல் படத்துலையுமே ஜல்லிக்கட்டுக்கான ரெஃபரன்சஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக மெர்சல் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இளைய தளபதியாக இருந்த விஜய் அந்த படத்துல இருந்து தான் தளபதி விஜயா மாறினார். ஸோ இளைய அப்படிங்கிற அந்த வார்த்தையை தூக்கிட்டு தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டில் கார்டில் அந்த படத்துல இருந்து தான் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி விஜய் கையை தூக்கி காட்டுற அந்த ஒரு போஸ், ஸோ அந்த போஸுமே மெர்சல் படத்துல இருந்தா அவர் பண்ண ஆரம்பிச்சார். அதே மாதிரி அந்த படத்தில் வெற்றிமாறன் கேரக்டர் ஒரு நாள் எங்கள் கைகள் ஓங்கும்னு சொல்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். அண்ட் படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா மாறன் அரசியலை நோக்கி போற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ தளபதி விஜயோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான நிறைய ரெஃபரன்சஸ் அந்த படத்தில் ஹெவியாவே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிவிகே ஃபிளாகை பற்றியும் ஃபிளாக் ஆந்தம் பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இப்போ தளபதி விஜய் நடித்து முடிச்சிருக்கிற படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை பற்றி நேத்தி மூவி டீம் அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒரு லாங் டியூரேஷன் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெங்கட் பிரபுவோடைய படங்களில் பார்த்தீங்கன்னா படத்தோடைய எண்டில் ப்ளூ
ப்ளூப்பர்ஸ் வந்து அவர் கண்டிப்பாக ஆட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த கோட் படத்தோடைய எண்டிலுமே வந்து ப்ளூப்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போது. செம ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் அந்த ப்ளூப்பர்ஸில் இருக்குது அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. நேத்தி கோட் டீம் ரிலீஸ் பண்ண இந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தளபதி விஜய் கையில் கன் வச்சு உட்காந்துருக்காரு. ஸோ ட்ரெய்லர் கட்டில் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீக்வன்ஸோடைய ஒரு ஸ்டில் எடுத்து தான் அந்த போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரில் தளபதி விஜய்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. இதே மாதிரி மங்காத்தா போஸ்டர்லையுமே அவங்க பண்ணியிருப்பாங்க. மங்காத்தாவுடைய ஒரு போஸ்டரில் ஏகே வந்து 2 கன் கையில் வச்சு நின்றுட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து இதே மாதிரி நிறைய புல்லட் ஹோல்ஸ் இருக்கும். இன்னொரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கன் வச்சு நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடியுமே இதே மாதிரி புல்லட் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கோஇன்சிடென்ஸாக அமைதா இல்லை பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு சில மங்காத்தா ரெஃபரன்ஸ் இந்த கோட் படத்தில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயே வந்து அந்த டயலாக் ரெஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ போஸ்டரில் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் வேறு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். கோட் படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து மூவி டீம் அக்செப்ட் பண்ணிட்டு அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ ஒவ்வொன்றா பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஹிந்தி டப்பிங், ட்ரெய்லரில் ஹிந்தி டப்பிங் வந்து அந்தளவுக்கு சரியாக சிங்க் ஆகலை, நல்லா இல்லை, மாற்றுங்க அப்படிங்கிற சஜஷனுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதிலுமே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோட் ஹிந்தி வெர்ஷனில் தளபதி விஜய்க்கு யார் வாய்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சங்கத் மாத்ரே அவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் ட்ரெய்லரில் வந்து அவர் வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் இப்போ ஃபுல் படத்துக்குமே விஜய் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அங்கே அவர் வந்து ஃபேமஸான ஒரு வாய்ஸ் ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான ஹாலிவுட் படங்களுக்கு ஹிந்தி டப்பிங் பண்ணியிருக்காரு. மெயினாக மார்வல், டிசிக்கெலாம் பண்ணியிருக்காரு. அண்ட் தளபதி விஜய்க்கு இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோட் படத்தில் தான் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தோடைய ஹிந்தி வெர்ஷனில் தளபதி விஜய்க்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. அவரே தான் இந்த கோட் படத்துக்குமே கொடுக்க வச்சிருக்காங்க. அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்துக்கான டப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கான ஸ்டில்லுமே வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகே உடைய குட் பேட் அக்லி படத்தை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படத்துக்கான ஷூட்டிங்கும் ஹைதராபாத்தில் பக்கத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ விடாமுயற்சி வந்து ஹைதராபாத் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. குட் பேட் அக்லி வந்து வர சாட்டர்டேயோட அவங்களும் இந்த ஹைதராபாத் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து ஸ்பெயினுக்கு போகிறாங்க. அங்கே முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுக்க போகிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த குட் பேட் அக்லி படத்தில் ஏகேவை தவிர வேறு யாரெல்லாம் நடிக்கிறா அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து இந்த குட் பேட் அக்லி படத்துலையுமே த்ரிஷா தான் ஹீரோயினாக நடிக்க போகிறதா ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ த்ரிஷா தான் குட் பேட் அக்லியில் நடிக்கிறாங்க கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கிளியராக தெரியல. ஸோ சீக்கிரமே இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படிங்கிறத அஃபிஷியலாக ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இப்போ விடாமுயற்சிக்கு எப்படி ஒவ்வொரு கேரக்டர் போஸ்டர்ஸ் விட்டாங்களோ அதே மாதிரி குட் பேட் அக்லிக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை சீக்கிரமாக விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.